ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் ரெசிபி மாங்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாங்காய் பச்சடி ரெசிபி வந்து நார்மலாக நிறைய வீட்டில் வந்து செய்வாங்க. ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த மாங்காய் பச்சடி வந்து செய்வாங்க. அது எப்படி நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் 2 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து என்ன வெரைட்டினாலும் எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து இந்த வெரைட்டி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் மாங்காய். நீங்கள் வந்து பெரிய சைஸ் மாங்காய் வச்சுருந்தீங்கன்னா 1 போட்டாலே போதும். இல்லை நார்மல் சைஸ் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 இல்லைனா 4 எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம வந்து தோல் சீவிட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து தோலோடையும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இன்னும் பொடிசாக வேணும்னா கூட பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஆனால் சீக்கிரம் கரைஞ்சிரும். நான் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு சர்க்கரை ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வெல்லம் போட்டு செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்லத்துக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்தை வந்து பவுடர் ஃபார்ம்லேயே கூட ஆட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே வந்து வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவேன். நம்ம இந்த மாதிரி வெல்லத்தை கரைச்சிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணும்போது அதில் இருக்க தூசி எல்லாமே வந்துடும். ஸோ வந்து எப்போவுமே இதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி வந்து வெல்லம் வந்து நீங்கள் தூசி இல்லாமல் நீட்டாக வச்சுருந்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பின்னாடி 1/2 கப் அளவுக்கு நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1லேருந்து 2 வெங்காயம் வந்து நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டுக்கு தான், உங்களுக்கு வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1 வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா ஒரு 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் 1 ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வரமிளகாய் சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து வரமிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணியிலலாம் போடலை. நார்மலாக வந்து மாங்காயை கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மாங்காய் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஊற்றின தண்ணிலாம் வந்து கொஞ்சம் இஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி எடுத்த பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை வந்து நல்லா வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து வடிச்சிட்டு ஆட் பண்ணும்போது நல்லா வந்து நம்மளுக்கு தூசி எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து வெல்லம் ஆட் பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வெல்லமோட சேர்த்து தண்ணியும் நிறையா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இஞ்சணும். நல்லா வந்து ஒரு ஜாம் பதத்துக்கு வரும் லாஸ்ட்டாக. அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரிசி மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மாவு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, மாங்காய் பச்சடி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை மாங்காய் வந்து தனித்தனியாக தெரியுதுன்னா இந்த இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மாங்காய் பச்சடி வந்து நல்லா கெட்டியாக அந்த மாங்காவோட நல்லா பைண்ட் ஆகி நல்லா வந்து ஷைனிங்காக தெரியும். அந்த இதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி உங்களுக்கு வேணாலும் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் வெல்லம் போட்டு செஞ்சாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு.
இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் வரும். நிறையா தண்ணி ஊற்றி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரிசி மாவை ஆட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சமாக அப்படியே வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நல்லா ஷைனிங்காக அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் நல்லா தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து வெல்லம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தண்ணியாக வரும். நல்லா ப்ரௌன் கலரில் வரும். அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் ரெசிபி மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.